மாவட்டம் திண்டிவனம் அருகே புதிய பைக் வாங்குவதற்காக சித்தி வீட்டில் 30 சவரன் நகைகளை திருடிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். நடுவந்தல் கிராமத்தைச் சேர்ந்த கலையரசி மருத்துவமனைக்கு சென்று வீட்டிற்கு வந்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 30 சவரன் தங்க நகைகள் திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பெயரில் போலீசார் விசாரணை நடத்தியதில் நகை திருட்டில் ஈடுபட்டது அவரது அக்கா மகன் மணிகண்டன் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து மணிகண்டனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதில் கடனை அடைப்பதற்காகவும் புதிய பைக் வாங்குவதற்காகவும் நகையை திருடியது தெரியவந்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே சிலிண்டர் கசிவு காரணமாக டீ கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி மூதாட்டி படுகாயமடைந்தார். பெட்ஃபோர்ட் பகுதியில் உள்ள ஹரிஷ் என்பவரின் டீ கடையில் திடீரென சிலிண்டர் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் கடை முழுவதும் தீ பரவிய நிலையில் கடையில் இருந்த அவரது தாய் லட்சுமிக்கு தீக்காயம் ஏற்பட்டது. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்த நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள புதுமை புனித அந்தோணியர் ஆலயத்தில் நடைபெற்ற தேர்பவனி விழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். இந்த ஆலயத்தின் 58ஆம் ஆண்டு ஆடம்பர தேர்பவனி திருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி பங்கு தந்தையர்கள் மரிய பிரான்சிஸ், ஜோசப் அருள் ஜெபஸ்டின் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு கூட்டு பாடல் மற்றும் திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மின்விளக்கு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆடம்பர தேர் புனிதம் செய்யப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த மூதாட்டியிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இருவரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். பெரிய தோட்டத்தை சேர்ந்த மூதாட்டி நல்லம்மாள் கணவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த இருவர் நல்லம்மாளின் தாலி செயினை பறித்துக் கொண்டு தப்பியோட முயன்றுள்ளனர். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அந்த இளைஞர்களை மடக்கி பிடித்து கைகளை கட்டி வைத்து தர்ம அடி கொடுத்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரிடம் அவர்களை ஒப்படைத்தனர். விசாரணையில் அந்த இளைஞர்களின் பெயர் சூர்யா கௌதம் என்பதும் தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. திருச்சியில் ஜல்லிக்கட்டு மைதானம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்பதற்காக வருகை தந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர்கள் மற்றும் திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சூரியூரில் ஜல்லிக்கட்டு மைதானம் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டு விழா நாளை நடைபெறுகிறது. இவ்விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டுகிறார். அதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகியின் திருமண விழாக்களில் பங்கேற்க உள்ளார். இதற்காக சென்னையிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த உதயநிதி ஸ்டாலினை அமைச்சர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நீலகிரி மாவட்டத்தில் ஆம்புலன்ஸ்க்கு வழிவிடாமல் பாதையை மறித்து காட்டு யானைகள் நின்ற வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கோத்தகிரி, குஞ்சப்பானை, கோழித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் பலாப்பழம் சீசன் தொடங்கியுள்ளதால் காட்டு யானைகள் உணவு தேடி அப்பகுதிகளை நோக்கி கூட்டம் கூட்டமாக வர தொடங்கியுள்ளன. அந்த வகையில் கோத்தகிரியில் இருந்து கோழித்துறை நோக்கி செல்லும் பாதையில் 4 காட்டு யானைகள் பாதையை மறித்து நின்றன. இதனால் அவ்வழியாக சென்ற ஆம்புலன்ஸ் 1 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் கூலி தொழிலாளி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். சிவகிரிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான பொன்குமார் அதே பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பெயரில் போலீசார் பொன்குமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்டுள்ள பொன்குமார் மீது காவல் உதவி ஆய்வாளரை வெட்டிக் கொள்ள முயன்ற வழக்கு உட்பட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது.